பறவையின் கக்கா ஏன் எப்போதும் வெள்ளை நிறத்தில் உள்ளது? இதனால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன தெரியுமா? பறவைகளின் எச்சங்கள் சாலையில் பயணிப்பவர்களையும் கார்களையும் அதிகம் தொந்தரவு செய்யும் ஒன்றாகும். செரிமான மற்றும் வெளியேற்ற அமைப்புகளில் இருந்து கழிவுகளை ஒருங்கிணைத்து பறவையின் எச்சங்கள் அவற்றின் உணவு மற்றும் உடலியல் பிரதிபலிக்கும் ஒரு தனித்துவமான கலவையை கொண்டுள்ளன. வெள்ளை நிறம் யூரிக் அமில படிகங்களின் விளைவாக பறவைகள் தண்ணீரை சேமிக்க உதவும் ஒரு செயல்முறை ஆகும். பறவைகளின் உயிரியல் நோக்கத்திற்கு அப்பால் பறவை எச்சங்கள், குறிப்பாக குவானோ, ஒரு மதிப்புமிக்க உரமாக விவசாயத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. சுற்றுச்சூழலை வடிவமைப்பதில் இருந்து பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்துவது வரை பறவையின் எச்சத்தில் பல ரகசியங்கள் உள்ளன. இது பறவையின் எச்சத்தால் நமக்கு ஏற்படும் எரிச்சலை விட முக்கியமானதாகும். பறவையின் எச்சம் ஏன் வெள்ளையாக இருக்கிறது? பறவைக் கழிவுகள் வெளியேற்ற, சிறுநீர் மற்றும் உணவு, செரிமான அமைப்புகளில் இருந்து பொருட்களை கொண்டிருக்கும். இந்த அமைப்புகள் குளோகாவிற்குள் காலியாகின்றன. இது இனப்பெருக்க அமைப்புக்கான திறப்பாகவும் செயல்படுகிறது. எச்சம் எனப்படும் செரிமான கூறு செரிக்கப்படாத உணவு எச்சங்களைக் கொண்டுள்ளது மற்றும் பொதுவாக பறவையின் உணவை பிரதிபலிக்கிறது. மேலும் எச்சத்தின் வெள்ளை தோற்றத்திற்கு காரணம் சிறுநீரில் நிறைந்திருக்கும் யூரேட்டுகள் ஆகும். பறவையின் சிறுநீர் பெரும்பாலும் கிரீம் நிறத்தில் செறிவூட்டப்பட்ட யூரேட்டுகள் மற்றும் வெண்மையான யூரிக் அமில படிகங்களைக் கொண்டுள்ளது. குளோகாவில் நீர் மீண்டும் உறிஞ்சப்படுவதால் இந்த படிகங்கள் படிந்து பறவையின் எச்சங்களுக்கு வெள்ளை தோற்றத்தை அளிக்கிறது. கடற்பறவைகள் வெண்மையான நீர்த்துளிகளை உருவாக்குகின்றன. அவை பெரும்பாலும் குவானோ என குறிப்பிடப்படுகின்றன. பறவைகள் சிறுநீர் கழிக்குமா? பாலூட்டிகளைப் போலன்றி பறவைகள் தனித்தனியாக இல்லாமல் சிறுநீர் மற்றும் மலம் கலந்த ஒரே கலவையில் தங்கள் மொத்த கழிவுகளை வெளியேற்றுகின்றன. பறவையின் எச்சத்தால் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படுமா? பறவையின் எச்சம் நமக்கு எரிச்சலை மட்டும் ஏற்படுத்துவதில்லை, அது உண்மையில் உடல்நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும். பறவை எச்சங்கள் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகளை பரப்பலாம். அவை மனிதர்களுக்கு சில நோய்களை ஏற்படுத்தலாம். அவை என்னவெனில், ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ், இது பறவையின் எச்சங்களில் இருந்து தூசிகளை உள்ளிழுப்பதால் ஏற்படும் பூஞ்சை தொற்றாகும். இது பெரும்பாலும் குவானோ அதிகமுள்ள பகுதிகளில் காணப்படுகிறது. கிரிப்டோகாக்கோசிஸ், இது நுரையீரலை பாதிக்கும் மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூளைக்கு பரவக்கூடிய ஒரு பூஞ்சை நோயாகும். இது பொதுவாக பறவை எச்சங்களிலிருந்து, குறிப்பாக புறாக்களிலிருந்து பரவுகிறது. விட்டாகோசிஸ், கிளி காய்ச்சல் சோகஸ்மெலி, இது கிளிகள் மற்றும் பிற பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் பாக்டீரியா தொற்றாகும். இது காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். சால்மோனெல்லா, பறவைகள், குறிப்பாக புறாக்கள், சால்மோனெல்லா பாக்டீரியாவை எடுத்துச் செல்லலாம். இது பூட்பாய்ச்சலுக்கு வழிவகுக்கும். இந்த நோய்கள் அரிதானவை, ஆனால் குறிப்பாக பலவீனமான நோயெதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே பறவை எச்சங்களை சுத்தம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.